யாக்கோபு 4:7 தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடிப்போவான். பாருங்க, கர்த்தர் தேவனுக்கு கீழ்ப்படியுங்கள், பிசாசு தானாக ஓடிப்போவான் அப்படின்னு சொல்லலை. தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். அல்லேலூயா. ஒரு பக்கம் தேவனுடைய வார்த்தைக்கு நம்ம கீழ்ப்படுகிறோம், இன்னொரு பக்கம் பிசாசின் கிரியைகளை நாம் எதிர்த்து நிற்க வேண்டும். பிசாசு இப்போ உங்கள் வாழ்க்கையில் ஒரு வியாதியோ ஒரு பிரச்சனையோ ஒரு தீமையோ கொண்டு வர முயற்சிக்கும் போது அதை நீங்கள் எதிர்த்து நிற்க வேண்டும். நம் ஆண்டவராகிய இயேசு பிசாசை குறித்து சொல்லும்போது, அவன் திருடவும் கொல்லவும் அழிக்கவுமே வருகிறானே அன்றி வேற ஒன்றுக்கும் வரான் அப்படின்னு சொல்கிறார். ரைட்? அவன் கர்ஜிக்கிற சிங்கம் போல எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி திரிகிறான். அவன் யாரை விழுங்க முடியாது தெரியுமா? எதிர்த்து நிற்கிறவங்கள. அல்லேலூயா. கர்த்தர் மீது விசுவாசம் வைத்து இயேசு கொடுத்த அதிகாரத்தை பயன்படுத்தி அவனை எதிர்த்து நிற்கிறவர்களை அவனால் விழுங்க முடியாது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா டு ஜீசஸ். அப்போது நம்ம பிசாசு ஒரு கிரிமினல் டைப்புன்னு நம்ம ரெக்கக்னைஸ் பண்ணணும். இப்போ பாருங்கள், நம்ம எல்லாம் சமுதாயத்தில் நம்ம தேசத்தின் சட்டத்திட்டங்களுக்கு கீழ்ப்படிந்து ஒரு ஒழுங்கான சமாதானமான பிரயோஜனமான வாழ்க்கை வாழணும்னு முயற்சி பண்ணுறோம் எல்லாருமே, இல்லையா? ஆனால் நீங்கள் உங்கள் வீட்டை இந்த பூட்டெல்லாம் போட்டு பாதுகாக்காமல், கேட்டெல்லாம் போட்டு கதவெல்லாம் போட்டு பாதுகாக்காமல் எல்லாத்தையும் திறந்து வச்சுட்டு, ரைட், ஒரு பாதுகாப்புக்குன்னு எதுவுமே செய்யாமல் நீங்கள் பேசாமல் அசால்ட்டாக இருந்தீங்கன்னா திருடன் உள்ளே வரத்தான் செய்வான், வீட்டுக்குள்ளே இருக்கிறத எடுத்துகிட்டு போகத்தான் செய்வான். ஏன்? அவன் திருடன், அவனோட சுபாவம் திருடுறது. அவன் வகை தேடி திரிகிறான், எந்த வீட்டில் திருடலாம் அப்படின்னு அவன் வகை தேடி திரிகிறான். எந்த வீட்டில் அவனுக்கு இந்த மாதிரி அசால்ட்டாக இருக்கிறாங்க, ஒரு சரியான பாதுகாப்பு இல்லை, இந்த வீட்டுக்குள்ளே போனால் நம்மளால் திருட முடியும், திருடிட்டு தப்பிக்கவும் முடியும் அப்படின்ற ஒரு எண்ணம் வரும்போது அந்த இடத்த பார்த்து அவன் போகிறான், இல்லையா? பிசாசு அந்த மாதிரி தான். ரைட்? இவங்க ஒரு விஜிலண்ட்டாக இல்லை, கர்த்தர் மீது நம்பிக்கையாக இல்லை அப்படின்னா இவங்கள்ட்ட உள்ள போய் இவங்க வாழ்க்கைக்குள்ளே போய் திருடலாம், கொல்லலாம், அழிக்கலாம் அப்படின்னு சொல்லி அவன் நுழைய முயற்சி பண்ணுறான். அல்லேலூயா. ஆகையால் தான் ஒவ்வொரு கிறிஸ்தவனும் பிசாசை எதிர்த்து நிற்கணும். அந்த பொறுப்பை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா டு ஜீசஸ்.